வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று பிப்ரவரி 13 மாசி 1. இன்றைக்கான வானிலை அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய தமிழகத்திற்கான மழைப்பொழிவு பற்றியான வாய்ப்புகள். நீண்ட கால இடைவெளிக்கு பின்பான நமது தினசரி வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது வெப்பமண்டல பகுதியினுடைய மைய பகுதி. இதனை சார்ந்து இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை குறைவழுத்த பகுதிகள் ஏற்பட்டு, அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்தலும், நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே, அதாவது தென் அரைக்கோளத்தில் மகர ரேகைக்கும் நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் குறைவழுத்த பகுதிகள் வலுவடைந்து புயல் நிகழ்வுகளாகவும் தீவிர நிகழ்வுகளாகவும் தெற்கு மற்றும் தென் மேற்காக விலகி வரக்கூடிய சூழல்கள் காணப்படுகின்றன. சூரியனின் தெற்கு வடக்கு நோக்கிய பயணம், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய பயணம், அதாவது தோற்ற பயணம் மகர ரேகை தொடங்கி கடகரேகை நோக்கிய இப்பயணம் மார்ச் 21 அல்லது 22 நிலநடுக்கோட்டிற்கு பகுதிக்கு நேரே சூரியனானது வரக்கூடிய சூழல் உள்ள இந்த நிலையில் கோடை காலம், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பின்பனி காலம் இந்த மாசி அல்லது பங்குனியினுடைய முதல் 2 வாரங்களுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய சூழல்ல கோடை காலம் தொடங்க இருக்கிறது. மார்ச் 21 நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நேர்குத்தாக சூரியனுடைய கதிர்கள் விழ இருக்கின்றன. மார்ச் 21ற்கு பின்பான சூரியனுடைய தோற்ற நகர்வு கடகரேகை நோக்கி நகர்வினை காட்ட இருக்கிறது புவியில் உள்ள நமக்கு. இந்த சூழலில் கோடை திருப்பம் மார்ச் 21ற்கு பிறகு தீவிரமடைய இருக்கிறது. இன்றைக்கான வானிலை அமைப்பில் இன்று எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், இன்று தொடங்கி எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் தமிழகத்திற்கான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் என்பது பற்றி பார்க்கலாம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழி குறைவழுத்த பகுதிகள் மேற்கு நோக்கி நகர்வது தொடர்கிறது. 850 HPA அல்லது 1500 மீட்டர் வளிமண்டல மேலடுக்கில் தமிழகம் மற்றும் இந்திய நிலப்பரப்பு சார்ந்து மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய உயரழுத்த சுழற்சி ஆண்டி சைக்ளோன் என்று அழைக்கக்கூடிய அந்த உயரழுத்த சுழற்சியானது கிட்டத்தட்ட நேற்று அதற்கு முந்தைய நாட்கள் வரை தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகள் சார்ந்தும் வட இந்திய பகுதிகள் சார்ந்தும் வங்கக்கடல் பகுதி சார்ந்தும் மேலடுக்கில் வலுவாக நீடித்து வந்தது. இன்று தொடங்கி அது வடகிழக்காக விலகுகிறது. அதாவது உயரழுத்த சுழற்சி வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதி நோக்கி மேலடுக்கில் நகர்கிறது. இது வளிமண்டல மேலடுக்கில் கீழ்திசை காற்றின் நகர்விற்கு வித்திடும். விளைவாக வானிலையில் தற்காலிக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை இந்த நகர்வின் காரணமாக, அதே நேரத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழி ஒரு குறைவழுத்த பகுதியினுடைய நகர்வின் காரணமாகவும் தற்காலிக வானிலை மாற்றங்களாக தமிழக வானிலையில் ஒரு விளைவினை ஏற்படுத்த, அதாவது நேரிட்ட விளைவினை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. அந்த வகையில் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் சற்று இதமான வானிலை, பனி குறைந்த வானிலை, வெப்பம் உயர்ந்த வானிலை, கடலோர பகுதிகளில் தூறல் முதல் மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் என்ற நிலையில் வானிலை நகரக்கூடும். வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்,
இங்கெல்லாம் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலையும் அவ்வப்போது தூறலுக்கான வாய்ப்புகளும் காணப்படும். கடலோர பகுதிகளிலும் தூறல் முதல் மிதமான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் விழுப்புரம் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் என இந்த மேகமூட்டமான வானிலை மற்றும் மிதமான லேசான மழை தூறலுக்கோ அல்லது மழை பொழிவிற்கோ வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த மழைப்பொழிவு என்பது ஒரு நீடித்த அல்லது கனத்த மழைப்பொழிவு அல்ல. ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். மேகமூட்டமான வானிலை ஆங்காங்கே நீடிக்கும். வெப்பம் உயர்ந்தும் காணப்படும். இரவு நேர வெப்பம் உயர்ந்தும் காணப்படும். அதாவது குளிரினுடைய தாக்கம் குறைய தொடங்கும். பிப்ரவரி 17க்கு பின்பு சற்று அதிகரித்து பின்பு குறைய தொடங்கும். மார்ச் முதல் 2 வாரங்களில் பனிப்பொழிவினுடைய தாக்கம் வெகுவாக குறையும். மார்ச் 21ஆம் தேதிக்கு பின்பு கோடை வெப்பம் தீவிரமடைய இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கோடை வெப்பத்தின் காரணமாக வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தை பொறுத்தவரை எல் நினோ பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய சூழல்ல வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது என்றே நாம் யூகிக்கிறோம். ஏனெனில் எல் நினோ விளைவு, தீவிர எல் நினோ விளைவு பசிபிக் பெருங்கடலில் வலுவிழந்து வருகிறது என்ற தரவுகள் நாம் அறிய முடிகிறது. இதன் காரணமாக இந்த வருடத்திற்கான வெப்பச்சலன மழைப்பொழிவும் தீவிரத்துடன் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். மேற்கு மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் என வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்த உகந்த சூழல் காணப்படுகிறது. அதற்கான வானிலை மாற்றங்களும் சாதகமாக உள்ளன என்ற நிலை உள்ளது. என்ற வகையில் இன்றைக்கான வானிலை அமைப்பும் நகர்கிறது. வரும் நாட்களுக்கான வானிலை எதிர்பார்ப்புகளும் தமிழக வானிலையை பொறுத்தவரை சாதகமாக, விவசாயிகளுக்கு சாதகமான ஒரு வானிலையாக இருக்கும். தற்போதைய நிலையில் அது 2-3 தினங்களுக்கு இந்த தூறல் வாய்ப்புகள் உள்ளன. லேசான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை குறைந்த நாட்கள், அதாவது அறுவடையை பாதிக்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தை பொறுத்தவரை சென்ற வருடத்தை போல் இல்லாமல் அத்தகைய சூழல் இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் அதுக்கான வாய்ப்புகள் பிப்ரவரி இறுதி நாட்களில் மார்ச் முதல் 2 வாரங்கள் வரை அவ்வப்போது தூறல் போன்ற வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தீவிரமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் கூற வேண்டும். மார்ச் 20ஆம் தேதிக்கு பின்பு வெப்பம் அதிகரிக்க வெப்பச்சலன மழைப்பொழிவு தீவிரமடையும் என்ற நிலையே தற்போதைய நிலையில் நமது வானிலை அனுமானமாக உள்ளது. அவ்வப்போது வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி. நமது வாட்ஸ்அப் குழுவில் அவ்வப்போது வானிலை விளக்கங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதில் மாற்றமில்லை. நமது இந்த தினசரி வானிலை விளக்கமானது நீண்ட இடைவெளிக்கு பின்பாக தேவையின் அடிப்படையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இணைப்பில் இதுவரை தொடர்ந்தமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.